பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 29ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். The book of Romans chapter 8 verse 6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? வசனம் என்ன சொல்லுகிறது? மாம்ச சிந்தை மரணம். அப்போ நம்முடைய சிந்தை, நம்ம மைண்ட், எதை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்? மாம்சத்துக்குரியவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம சிந்திக்கிறது தான் மாம்ச சிந்தை. உலகம், மாம்சம் இல்லை. அப்போ அந்த மாதிரியான சிந்தையை அது எதை கொண்டு வருமா? அது மரணத்தை கொண்டு வரும். ஆனால் ஆவியின் சிந்தையோ நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனங்களில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், இன்னும் அதிகமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்காக. முதல்லேருந்து வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்குள் கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ரெண்டு காரியத்தை இங்கே பார்க்குறோம். மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்கிறது, ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாய் இருப்பது. மாம்ச சிந்தை என்ன செய்து? மரணம். அது தேவனையும் நம்மளையும் அது பிரித்து விடுகிறது. ஆவிக்குரிய மரணத்தை அது உண்டு பண்ணுகிறது. உலகத்தின் காரியத்தையே நம்ம சிந்தித்தே இருப்போம்னா அது நம்மளை தேவனிடத்துலேருந்து பிரிச்சிடும். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு மாம்ச சிந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எப்படி இருப்போம்? மாம்சம் விரும்புகிறபடி எல்லாம் நம்ம செய்வோம். உலகம் டிக்டேட் பண்ணுறபடி நம்ம செய்வோம். உலகத்துக்கு எப்படி இருப்போம்? அடிமையாக இருப்போம். நம்முடைய டைமை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம்? சினிமா பார்க்குறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, நமக்குரிய காரியத்தை நம்மளை என்டர்டெயின் பண்ணுறது, நமக்குரியதையே நம்ம யோசிப்போம். கர்த்தருக்கு பிரியமான எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? யோசித்து பாருங்க. அவங்களுக்கு எது ப்ரையாரிட்டியாக இருக்கும்? கர்த்தரை தேடுகிறது அவங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஜெபிப்பது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் மாம்ச சிந்தை உள்ளவங்களுக்கு ஜெபத்தில் ஒரு பிரியமே இருக்காது. சர்ச்சுக்கு ஏன் தான் போகிறோமோ, இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? சபை ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். உபவாச ஜபம்னா அதில் ஒரு உற்சாகம், அதில் ஒரு பலனை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, மாம்ச சிந்தை மரணம்.
மாம்சத்தையே சிந்தித்து, மாம்சத்துக்குரிய காரியங்களையே சிந்தித்து, உலக பிரகாரமான காரியத்தையே யோசித்து 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 அது மரணத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது. ஆனால் ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியின் சிந்தையோ என்னவா? சமாதானமும் ஜீவனுமா இருக்கிறது. ஆவியின் சிந்தை நமக்கு வேணும். கர்த்தருக்கு அடுத்த ஒரு சிந்தை வேணும். ஆவிக்குரிய சிந்தையுடையவர்கள் உலகத்தில் இருந்தாலும், நம்ம வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும், நம்ம எப்போவும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்தில் போய் நம்ம கேட்டு அவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்மளை என்ன செய்கிறோம்? நம்ம ஒப்பு கொடுக்குறோம். இப்போ அதிகாலையில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஆவியின் சிந்தை இருக்கிறதுனால தான் நம்மளால் காலையில் எழும்பி தேவ சமூகத்துக்கு வருவதற்கு அந்த நாட்டம், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த டிசையர் இல்லை. இப்படி எல்லாருக்கும் இந்த டிசையர் வருவது இல்லை. ஆனால் நான் ஆண்டவரை காலையிலேயே தேடணும். அதுக்கப்புறம் நான் டைம் ஆக ஆக எனக்கு நிறைய வேலைகள் வந்துடுது, ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண என்னால் முடியல. ஸோ காலையிலேயே நான் போய் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம வருகிறோம். அப்போ ஆவியில் நம்ம என்ன செய்கிறோம்? பலப்படுகிறோம். அப்போ ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொள்ளுகிறோம். வசனங்களை வாசிக்கும் போது, வசனத்தை தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ப்ரேயர் லைனில் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது, இல்லை நல்ல செய்திகளை நீங்கள் கேட்கும்போது, சாட்சிகளை கேட்கும்போது, கர்த்தருக்காக சபையில் ஊழியங்களை செய்யும் பொழுது, ட்ராக்ஸ் கொடுக்கும்போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நம்ம ஆவியில் பலப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போது மாம்சத்துக்குரிய பலன்னா என்னது? சாப்பிட்றது, தூங்குறது, இல்லை உலக பிரகாரமான காரியங்கள், எப்படி என்ன சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எதை வாங்கலாம், அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட ஏன் இல்லை, அப்போ நம்ம எப்படி அதை பண்ணலாம். அப்போ அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? உலக பிரகாரமாகவே இருக்குது. அவங்ககிட்ட அந்த சாரீ நல்லா இருக்குது, நானும் வாங்கணும். அவங்ககிட்ட அவங்க வீடு நல்லா இருக்குது, அது மாதிரி நானும் வீடு போடணும். இதே சிந்தையிலேயே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா அது கடைசியில் கர்த்தரையும் நம்மளையும் அது பிரித்து விடுகிறது. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது, மரணத்தை சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் ஆவியின் சிந்தை இருக்கும்போது அது நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. உலக பிரகாரமான மனிதர்களுக்கு எவ்வளோ கவலை. பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பிள்ளைங்க என்ன படிக்க போகிறாங்க, சிலருடைய கவலையெல்லாம் பார்த்தோம்னா, ஒருத்தர் ஒரு இதில் நான் கேட்டேன், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு சின்ன கேர்ள், அவள் விளையாடிக்கிட்டு இருந்தாளாம். அப்போ அவங்க அம்மா ரொம்ப சோர்வாக இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தங்க கேட்டாங்களாம், ஏன் நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க? ஐயோ, என்னுடைய மகா வளர்ந்து அவள் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமா அவளுடைய மாமியார் அவளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டாங்களாம். எவ்வளோ பெரிய கவலை இல்லை? அப்போ பாருங்கள், தேவையில்லாமல் கவலை. உலக பிரகாரமாக நம்ம சிந்தை இருக்கும்போது நம்ம கவலையெல்லாம் உலகத்தோடையே இருக்குது. அப்போ ஆவியின் சிந்தை இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. கர்த்தர் பார்த்துப்பாரு, என் பிள்ளைங்களை கர்த்தர் நடத்துவார், படிப்பு, காலேஜு, ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாம் ஆண்டவர் பார்ப்பாங்க. இது வரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தினாங்க, என் குடும்பத்தை நடத்தினாங்க, அற்புதமாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இந்த கொஞ்சம் சம்பளத்தில் என் குடும்பத்தை எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். இனியும் ஆண்டவர் நடத்துவார். ஏதோ பிரச்சனை வருது, ஏதோ ஒன்று நடக்குது வீட்டில், தெரியாத திடீர்னு செலவுகள் வரலாம். நம்ம என்ன தைரியம் இருக்குது, நமக்கு என்ன விசுவாசம் இருக்குது? இது வரைக்கும் இனி ஆண்டவர் தானே நடத்தினாரு, இதுலேயும் ஆண்டவருடைய கரம் ஆண்டவர் செய்வார். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது வரும்போது நம்ம அப்படி சொல்லும்போது பிள்ளைங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆவியின் சிந்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. ஆனால் மாம்ச சிந்தை எதை கொடுக்குது? கவலையை கொடுக்குது. கவலை எங்கே லீட் பண்ணுது? நம்மளை மரணத்துக்கு லீட் பண்ணுது. தேவையில்லாமல் வரி பண்ணி தேவையில்லாத வியாதிகள், அல்சர் வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதின்னு கவலையினால் வருகிற வியாதிகள் இன்றைக்கு அதிகம் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம பாரத்தை, எல்லாருக்கும் கவலை இருக்குது, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆவியின் சிந்தை இருக்கும்போது அந்த கவலைகளை ஆண்டோடைய சமூகத்தில் வந்து எல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட அழணும்னா எல்லாம் அழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுத்துட்றோம். அப்போ தான், அதனால தான் நமக்கு வந்து அந்த ஜெர்மனி முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு புது பலன், ஒரு புது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி உண்டாகுது? என் கவலை எல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இனிமே நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாங்க, நான் நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாம்சத்தின்படி, மாம்சத்துக்குரியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மாம்சத்துக்குரியவர்கள் மரணத்தையே காரியங்களுமாய் வைக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு ஆவியும் ஜீவனுமாய் இருக்கும்படி ஆவியின் சிந்தை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா.
இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்ம எதை யோசித்துட்டு இருக்கிறோம்? எது நமக்கு டாப் ப்ரையாரிட்டியாக இருக்குது? யோசித்து பாருங்கள். மாம்ச சிந்தை இருக்குதா? அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாம்ச சிந்தை எல்லாம் என்னை விட்டு மாறட்டும்ப்பா. எல்லாம் ஆவியின் சிந்தையில் நான் பலப்படணும், ஆவியில் பலப்படணும். கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆவியானவரே நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கலாமா? ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?